தாயைப் போல மகள். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயைப் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை. உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்துவிட்டேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருகப் பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதியுள்ளவர்கள் என்று விளங்கப் பண்ணினாய். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாகச் செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் இலச்சையை சுமந்துகொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதியுள்ளவர்கள். உன் சகோதரிகளை நீதியுள்ளவர்கள் என்று விளங்கப் பண்ணின நீ வெட்கமடைந்து உன் இலச்சையை சுமந்துகொள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இலச்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணினபோது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். உன் முறைகேட்டையும் உன் அருவருப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் எருசலேமுக்கு அதன் பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எருசலேம் தேசம் தன்னுடைய தாயைப் போலவே மோசமாய் இருக்கிறது. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் வம்சத்தார் குடியேறுவதற்கு முன்பாக அங்கே கானானியர்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். யூதர்கள் மத்தியிலே தாயைப் போல மகள் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இஸ்ரவேல் தேசம் இந்த பழமொழியைப் போலவே இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தாயாகிய கானானியரைப் போலவே விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். கானானியரில் காணப்பட்ட ஆவிக்குரிய வேசித்தனங்களும் ஆவிக்குரிய விபசாரங்களும் அவர்களுடைய மகளாகிய இஸ்ரவேல் வம்சத்தாரிடமும் காணப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து வந்தபோது கானானியரின் விக்கிரக ஆராதனையை பின்பற்றக்கூடாது என்று எச்சரிப்பாய் சொல்லியிருந்தார். இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உன் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். லேவியராகமம் 18:27-28. இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கானானியரின் வழிகளை கற்றுக்கொண்டு
அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை பற்றி சொல்லும்போது தாயை போல மகள் என்று அவர்களை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். மேலும் உங்கள் தாய் ஏத்தித்தி என்றும் உங்கள் தகப்பன் எமோரியன் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் தாயாகிய ஏத்தித்தி தன் புருஷனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அருவருத்தவள். இஸ்ரவேல் புத்திரர் ஆபிரகாம், சாராள் ஆகியோருக்கு பிறந்தவர்கள். ஆனால் இவர்களிடத்தில் ஆபிரகாமின் சுபாவமோ சாராளின் சுபாவமோ காணப்படவில்லை. அதற்கு பதிலாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கானானியரான ஏத்தியர், எமோரியர் ஆகியோரின் சுபாவங்களே காணப்படுகிறது. சோதோமும் சமாரியாவும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சகோதரிகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே சோதோமிலும் சமாரியாவிலும் இருக்கிற சுபாவங்கள் காணப்படுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் சோதோமை போலவும் சமாரியாவை போலவும் ஆவிக்குரிய விபசாரம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் தெய்வங்கள் திருப்தியாயில்லை. இதனால் அவர்கள் புதிய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறார்கள், புதிய ஆராதனை முறைமைகளை வகுக்கிறார்கள். எருசலேமுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களில் சமாரியா எருசலேமுக்கு தமக்கை, அதாவது மூத்த சகோதரி. சமாரியாவை எருசலேமின் பெரிய சகோதரி என்றும் சொல்லலாம். சமாரியா இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. எருசலேமை விட சமாரியா பெரிய நகரமாய் இருக்கிறது. சமாரியாவும் அதை சுற்றிலும் உள்ள கிராமங்களும் ஆவிக்குரிய விபசாரம் செய்கிறது. இதன் நிமித்தமாக சமாரியா அழிந்து போயிற்று. சோதோம் எருசலேமுக்கு தங்கையாய் இருக்கிறது. சோதோம் நகரமும் அதை சுற்றிலும் உள்ள கிராமங்களும் எருசலேமை விட சிறியது. ஆகையினால் சோதோமை எருசலேமின் தங்கை என்றும் சிறிய சகோதரி என்றும் சொல்லலாம். சமாரியாவும் சோதோமும் ஆவிக்குரிய விபசாரமும் ஆவிக்குரிய வேசித்தனமும் செய்து அழிந்து போயிற்று. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா 7. எருசலேமின் தாயை போலவே அவருடைய சகோதரிகளும் தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்தார்கள். சமாரியாவும் அதன் குமாரத்திகளும் எருசலேமுக்கு இடதுபுறத்திலே குடியிருக்கிறார்கள். எருசலேமுக்கு வலதுபுறத்திலே சோதோமும் அதன் குமாரத்திகளும் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் சோதோமில் இருந்தும் சமாரியாவில் இருந்தும் விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் எருசலேமின் விக்கிரக ஆராதனை சமாரியாவின் விக்கிரக ஆராதனையை விடவும் சோதோமின் விக்கிரக ஆராதனையை விடவும் அதிகமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமின் விக்கிரக ஆராதனையை அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளோடு ஒப்பிட்டு சொல்லும் போது, ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வாக்கியத்தை சொல்லும்போது தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்வதாக உறுதி பண்ணுகிறார். கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே சோதோமின் அக்கிரமம். இவைகளே சோதோமிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சோதோமின் புத்திரர் தங்களை உயர்த்தி கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை கர்த்தர் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டார். சோதோமிலே கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் இருக்கிறது. அவர்களுடைய சரீரங்கள் பெருந்தீனியினால் கொளுத்திருக்கிறது. இதுவே அவர்களுடைய திரளான அக்கிரமங்களுக்கு அடிப்படை காரணம். அவர்களுடைய சரீரம் கொளுத்திருக்கும் போது எல்லா அக்கிரமங்களையும் செய்ய அவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். கர்வம் மிகவும் ஆபத்தானது. தேவதூதர்கள் கர்வம் கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக தங்களை உயர்த்தினார்கள். அவர்களுடைய கர்வத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். கர்த்தருடைய தூதர்கள் பிசாசுகளானார்கள். பெருமையினாலும் கர்வத்தினாலும் கர்த்தருடைய தோட்டமாய் இருந்தது பூமியின் நரகமாயிற்று. கர்த்தர் இங்கு பெருந்தீனியை குறிப்பதற்கு ஆகார திரட்சி என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். பெருந்தீனி உண்கிறவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து போடுவார்கள். நிர்விசாரமான சாங்கோபாங்கம் என்பது
ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாய் இருப்பதை குறிக்கும் வார்த்தை. ஒரு மனுஷன் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது அவனுக்குள் பாவம் எளிதாக பிரவேசிக்கும். சோம்பேறியாய் இருக்கிறவனுடைய இருதயத்தில் சாத்தான் தனக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிப்பான். ஓடுகிற நீரோடை சுத்தமாய் இருக்கும், ஓடாமல் கெட்டி கிடக்கிற தண்ணீரோ அசுத்தமாய் இருக்கும். எங்கும் பறக்காமல் மரக்கிளையிலே சோம்பேறியாய் உட்கார்ந்திருக்கிற பறவையை வேடன் குறிபார்த்து எளிதாக வேட்டையாடி விடுவான். சோதோமியர்கள் சிறுமையும் எளிமையுமானவனுடைய கைகளை பலப்படுத்தவில்லை. அவர்கள் மனுஷருடைய கைகளை பலவீனப்படுத்தி அவர்களுடைய புயங்களை முறித்து போட்டார்கள். சோதோம் மனுஷரிடத்தில் கர்வம் இருக்கிறது, ஆகையினால் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்துகிறார்கள். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார். சோதோமின் குடிகள் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய அருவருப்பை கண்டபோது அவர்களை ஒழித்து விடுகிறார். எருசலேமின் பாவங்கள் சோதோமின் பாவங்களை விடவும் சமாரியாவின் பாவங்களை விடவும் அதிகமாய் இருக்கிறது. எருசலேம் கர்த்தருக்கு பிரியமான நகரம், அது கர்த்தருடைய பரிசுத்த நகரம். கர்த்தருடைய பரிசுத்த நகரத்தில் துன்மார்க்கம் இருக்கும்போது அது கர்த்தரை அதிகமாய் கோபப்படுத்துகிறது. கர்த்தர் சோதோமுக்கும் சமாரியாவுக்கும் விசேஷித்த கிருபைகளையோ விசேஷித்த சிலாக்கியங்களையோ காண்பிக்கவில்லை. ஆகையினால் சோதோம் சமாரியா ஆகியோருடைய துன்மார்க்கத்தினால் கர்த்தர் அதிகமாய் கோபப்படவில்லை. நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எருசலேம் செய்த பாவங்களில் சமாரியா அரைவாசியும் செய்யவில்லை. எருசலேமில் ஏராளமான விக்கிரகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையில் பாதி கூட சமாரியாவில் இல்லை. எருசலேமின் குடிகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் அநேகரை கொலை செய்தார்கள். சமாரியாவிலோ அவர்களில் பாதி பேர் கூட கொலை செய்யப்படவில்லை. நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருகப் பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் திரளான பாவங்களினாலும் அவர்களுடைய எல்லா அருவருப்புகளினாலும் சோதோமும் சமாரியாவும் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் எருசலேமோ தன்னுடைய இருதயத்தில் அகந்தையோடும் பெருமையோடும் இருக்கிறது. எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த நகரமாய் இருப்பதினால் சமாரியாவையும் சோதோமையும் விட தாங்கள் நீதி உள்ளவர்கள் என்று எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். பூர்வ காலங்களில் எருசலேமின் குடிகள் மெய்யாகவே நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நீதி அவர்களை விட்டு விலகி போயிற்று. இப்போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். எருசலேமின் குடிகள் சோதோமையும் சமாரியாவையும் குற்றவாளிகள் என்றும் அருவருப்பானவர்கள் என்றும் நியாயம் தீர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்களை விட எருசலேமின் பாவங்களே அதிகமாய் இருக்கிறது. ஆகையினால் சோதோமையும் சமாரியாவையும் தப்பிதமாய் நியாயம் தீர்க்கிற எருசலேமின் மீது கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாக செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் இலச்சையை சுமந்துகொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள். உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் இலச்சையை சுமந்துகொள் என்று கர்த்தர் எருசலேமை குறித்து சொல்லுகிறார். எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்களில் யாருடைய பாவங்கள் அதிகமானவை என்பதை தீர்மானம் பண்ணுவது மிகவும் கடினமாய் இருக்கும். நம்முடைய கண்களுக்கு நம்முடைய பாவங்கள் தெரியாது. மற்றவர்களுடைய பாவங்கள் தான் பெரியதாய் தெரியும். நம்முடைய கண்களில் உள்ள உத்திரத்தை நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் பிறருடைய கண்களில் உள்ள துரும்பு நமக்கு தெளிவாய் தெரியும். எருசலேமின் குடிகள் தங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்காமல் சோதோமின் பாவங்களையும் சமாரியாவின் பாவங்களையும் நோக்கி பார்க்கிறார்கள். எருசலேமின் குடிகளுக்கு அவர்களுடைய பாவங்கள் அதிகமாய் தெரிகிறது. சமாரியாவும் சோதோமும் மோசமானவர்கள் என்றால் எருசலேமின் குடிகள் மிகவும் மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ளாமல் எருசலேமின் குடிகள் சோதோமையும் சமாரியாவையும் தப்பிதமாய் நியாயம் தீர்க்கிறார்கள். இதன் நிமித்தமாக எருசலேமின் குடிகளுக்கு வெட்கமும் இலச்சையும் உண்டாகும். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நாம் வெட்கப்படுவதிலும்
இலச்சை அடைவதிலும் வேதனைப்படுவதிலும் தப்பிதம் ஒன்றுமில்லை. நாம் மற்றவர்களுடைய பாவங்களுக்கு துணை போகும்போது மெய்யாகவே நம்முடைய செய்கைகளை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டும். நம்மை விட மற்றவர்கள் பெரிய பாவிகள் என்று தீர்மானித்து நாம் துணிகரமாய் பாவம் செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய பாவங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதை விட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. எருசலேமின் குடிகள் தங்களை பற்றி பெருமையாகவும் கர்வமாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கர்வத்தின் நாளிலே தங்கள் சகோதரியாகிய சோதோமின் பெயரை தங்கள் வாயினால் உச்சரிக்கவும் மாட்டார்கள். யூதர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளும் போதும் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அதை பற்றி பேசும் போதும் சோதோமுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்றே சொல்லுவார்கள். சோதோம் அநீதியான பட்டணம் என்றும் அங்கே பக்தியுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்றும் எருசலேமின் குடிகள் சோதோமை பற்றி கேவலமாக பேசுவார்கள். ஆனாலும் தங்களிடத்தில் முறைகேடுகளும் அருவருப்புகளும் இருக்கிறது என்பதை எருசலேமின் குடிகள் சிந்தித்து பார்ப்பதில்லை. கர்த்தர் எருசலேமை பார்த்து, உன் முறைகேட்டையும் உன் அருவருப்புகளையும் நீ சுமப்பாய் என்று சொல்லுகிறார். எருசலேமின் பாவங்கள் சோதோமின் பாவங்களை விடவும் சமாரியாவின் பாவங்களை விடவும் அதிகமாய் இருக்கிறது. எருசலேமின் அக்கிரமங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த நகரத்தை அழித்து போடுவார். எருசலேமின் குடிகளிடத்தில் பெருமையும் கர்வமும் இருக்கிறது. இதன் நிமித்தமாய் எருசலேம் நகரம் மற்ற தேசங்கள் மத்தியிலே தாழ்ந்து போகும். அதற்கு நிந்தையும் அவமானமும் அழிவும் உண்டாகும். எருசலேம் நகரத்தார் மற்ற ஜாதியாரை குற்றப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய பாவங்களை நோக்கி பார்க்கவில்லை. கர்த்தர் எருசலேம் குடிகளுடைய முறைகேட்டையும் அருவருப்புகளையும் நோக்கி பார்க்கிறார். அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் முறைகேட்டையும் தங்கள் அருவருப்புகளையும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலே சுமக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு தம்முடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களோ கர்த்தருடைய உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆணையை அசட்டை பண்ணினார்கள். நீ செய்தது போலவே நான் உனக்கும் செய்வேன் என்று கர்த்தர் எருசலேமின் குடிகளுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் தேவனாய் இருந்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போடுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் கர்த்தருடைய இஸ்ரவேலராய் இனிமேல் இருக்க மாட்டார்கள். கர்த்தரும் அவர்களுடைய தேவனாய் இருக்க மாட்டார். கர்த்தர் சோதோமையும் சமாரியாவையும் சிறையிருப்புக்கு அனுப்பி தண்டித்தது போல எருசலேமையும் தண்டிக்கிறார். எருசலேமின் குடிகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர்கள் கர்த்தருக்கு அந்நியரானார்கள். அவர்கள் சோதோமை போலவும் சமாரியாவை போலவும் துன்மார்க்கரானார்கள். சோதோமும் சமாரியாவும் சிறையிருப்புக்கு போனது போல எருசலேமின் குடிகளும் சிறையிருப்புக்கு போனார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போதுதான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் சிறையிருப்பையும் திருப்புவார். எருசலேமின் குடிகள் தமக்கு விசேஷமானவர்கள் என்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த சிலாக்கியங்கள் எதையும் காண்பிக்க மாட்டார். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இலச்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோமும் சமாரியாவும் அவர்களுடைய முந்தின சீருக்கு திரும்புவார்கள். அப்போதுதான் எருசலேமும் தன்னுடைய முந்தின சீருக்கு திரும்பும். கர்த்தர் எருசலேமுக்கு விசேஷித்த சலுகைகளை காண்பிக்க மாட்டார். சமாரியாவின் பாவங்களை விட சோதோமின் பாவங்களை விட எருசலேமின் பாவம் அதிகமாய் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் புறஜாதியாரை நடத்துவது போலவே எருசலேம் நகரத்தாரையும் நடத்துகிறார். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சோதோமையும் சமாரியாவையும் சிறையிருப்பில் இருந்து திருப்பவில்லை என்றால் அவர் எருசலேமையும் சிறையிருப்பில் இருந்து திருப்ப மாட்டார். சோதோமும் சமாரியாவும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பவில்லை என்றால் எருசலேமும் தன்னுடைய முந்தின சீருக்கு திரும்பாது. புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 24:8-10 வரை. சமாரியா யூதாவின் தமக்கை. யூதாவின் புத்திரரை எசேக்கியேல் சமாரியரோடும் சோதோம் பட்டணத்தாரோடும் ஒப்பிட்டு கூறுகிறார். யூதா தேசத்தார் அவர்களை பார்க்கிலும் அதிக கேடாய் நடக்கிறார்கள். கர்த்தர் சமாரியாவையும் சோதோமையும் நியாயம் தீர்த்தார். அதுபோலவே அவர் யூதாவையும் எருசலேமையும் நியாயம் தீர்ப்பார். இஸ்ரவேலின் பாவம். சோதோமை பார்க்கிலும் கேடாய் நடந்தார்கள். சோதோமை பார்க்கிலும் கர்வமாய் இருந்தார்கள். சோதோமை பார்க்கிலும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாக இருந்தார்கள். சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை பலப்படுத்தவில்லை. தங்களை உயர்த்தினார்கள். தேவனுடைய முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். சமாரியாவை விட துன்மார்க்கமாக இருந்தார்கள். தங்கள் பாவங்களை பெருக பண்ணினார்கள். தாங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் சோதோமையும் சமாரியாவையும் நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினார்கள். அவர்களை அருவருப்பாக செய்தார்கள். யூதாவும் எருசலேமும் சோதோமையும் சமாரியாவையும் விட அதிகமாக பாவம் செய்தார்கள். சோதோமும் சமாரியாவும் ஏற்கனவே அழிக்கப்பட்டது. யூதாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் நீதிமான்களைப் போல இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு யூதா அதிகமாக பாவம் செய்கிறது. ஆகையினால் யூதாவும் எருசலேமும் நிச்சயமாக அழிக்கப்படும். நிறைவேறிய முன்னறிவிப்பு. உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைப்பேன். நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமைக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். சோதோமும் கொமோராவும் மற்ற பட்டணங்களும் அக்கினியால் அழிக்கப்பட்ட சம்பவம் ஆதியாகமம் 19:24 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தார் எல்லோரும் முற்றிலுமாக அழிந்தார்கள். அதில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. இங்கு கூறப்பட்டிருக்கும் சம்பவம் 1000 வருஷ அரசாட்சியில் நடைபெறும். அப்போது சவக்கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். மேசியாவின் 2ஆம் வருகையின் போது சிதறிப்போன யூதர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பவும் அழைத்து வரப்படுவார்கள். அழிந்து போன பட்டணங்களில் ஜனங்கள் திரும்பவும் குடியிருப்பார்கள்.